புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதை நேரலையில் காணலாம். எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை விட பாட்டாளி மக்கள் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய, தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை வாய்க்கு வந்தபடியெல்லாம் கேவலமான முறையில் கொச்சைப்படுத்தி முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இருக்கா, அப்படியே இன்னும் போட்டே பேசியிருக்கிறாங்க. நான் சொல்லல. ஆக ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சொன்னாங்களே, இதை விட கேவலம் டயரை நக்கிறவங்க சொன்னது யாரு? ஆக இப்படியெல்லாம் விமர்சிச்சுட்டு முதல் நாள் வரையில் மட்டும் இல்லை, முதல் நிமிஷம் வர பேரம் படிக்குதா, எங்க பேரம் படியும் என்று கடைசி நிமிஷம் வரைக்கும் எதிர்பார்த்து காத்திருந்து அதற்கு பிறகு ஓரளவுக்கு பேரம் முடிந்த காரணத்தினால இன்றைக்கு அங்கே கூட்டு. ஆக இப்படி ஜெயலலிதாவுக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்களோடு அதிமுக கூட்டு வைத்திருக்கிறது. அந்த கூட்டு இங்கே என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டு வைத்திருக்கிறது. ஆக இந்த உண்மைகளை நீங்கள் தயவு செய்து தெரிந்து கொண்டாக வேண்டும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதிகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. புதுவையில் இருந்தாலும் தமிழகத்தை முழுவதுமாக தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள். எனவே அதிகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பொல்லாத ஆட்சிக்கு ஒரே சாம்பிள், அது பொள்ளாட்சியே அது சாட்சியாக அமைக்கிறது. ஆக பொருந்தாத கூட்டணிக்கு சாட்சி எதுன்னா இந்த புதுச்சேரி சாட்சி. அதுதான் நான் விளக்கமாக சொல்ல முடியும். ஆக இந்த துரோக கூட்டங்களுக்கு பாடம் புகட்டுவதற்கு நீங்கள் தயாராகி விட்டீர்களா? அந்த கேள்வியை தான் கேட்கிறேன். தயாராகி விட்டீர்களா? நிச்சயமா, உறுதியா இருக்கிறேன். இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள், அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களை சந்தித்த நேரத்தில் அவர் வாக்குறுதிகளை, உறுதிமொழிகளை வாரி வாரி வழங்கினார். நான் ஆட்சிக்கு வந்தா வானத்தை கிழிப்பேன், வைகுண்டத்தை காட்டுவேன், மணலை கூட கயிறாக திருப்பேன் என்ற நிலையில் கதைகள் எல்லாம் விட்டார். ஏதாவது ஒன்று நடந்திருக்கிறதா? நான் உதாரணத்திற்கு சிலவற்றை மாத்திரம் கேட்க விரும்புகிறேன். அவர் சொன்னார், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய படித்தவர்கள், பட்டதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், இளைஞர்கள் வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் கோடிக்கணக்கில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களுடைய வாழ்க்கையை நான் முன்னேற்றப் போகிறேன். எனவே நான் ஆட்சிக்கு வந்தவுடனே வருஷத்துக்கு, ஒரு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வழங்குவேன். ஆக மொத்தமாக 5 வருஷத்துக்கு 10 கோடி பேருக்கு நான் வேலை வழங்குவேன் என்று சொன்னார். எங்காவது வழங்கப்பட்டிருக்கா? ஏதேனும் ஆதாரத்தோடு அவர்கள் சொல்ல முடியுமா? ஏன் இங்கு இருக்கக்கூடிய உங்களிடத்திலே கேட்கிறேன், படித்தவர்கள், பட்டதாரிகள் ஒரு சிலர் இங்கே வந்திருக்க கூடும். அப்படி வந்திருந்தால் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கா? யாருக்காவது ஒருத்தருக்காவது கிடைச்சிருக்கா? இதுவரைக்கும் கிடைக்கல. அதே போலதான் விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை, அவருடைய வருமானத்தை 2 மடங்காக உயர்த்துவேன் என்று உறுதிமொழி தந்தார். அது இதுவரையில் நிறைவேற்றப்பட்டிருக்கா? கிடையாது. இதை விட கொடுமை என்னன்னு கேட்டா, அதை பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கருப்பு பணத்தை நானே போய் மீட்டுக்கிட்டு வர போறேன். அதை மீட்டு கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய பெயரில் பேங்க்கில், வங்கிகளில் டெபாசிட் செய்ய போறேன். அது எவ்வளவு தெரியுமா? தெரியாத உங்களுக்கு? 15 லட்சம். 15 லட்சம் யாருக்காவது இங்க இருக்கக்கூடிய உங்களில் ஒருவருக்கு கிடைச்சிருந்தா சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஒருவருக்கு கிடைச்சிருக்கா? 15 லட்சம் வேண்டாம், 15,000. 15,000 வேண்டாம், 15 ரூபாய், அட்லீஸ்ட் ஒரு 15 காசு. ஆக எதுவும் கிடையாது. வரும்னு சொல்றாங்க, ஆனா வரும், ஆனா வராது. வடிவேலு நகைச்சுவை தான் நமக்கு நினைவுக்கு வருது. ஆக இந்த நிலையில தான் வெளியிட்டு இருக்கிறார்கள். அப்படி வெளியிட்ட நேரத்தில் அந்த அறிக்கையில் நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் நேரத்தில் இந்த உறுதிமொழிகளை தந்தோம்.
ஆக இந்த 5 வருஷத்தில் இவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்கிறோம் என்று தேர்தல் அறிக்கையில் எடுத்து சொல்லி இருக்கிறார்களா? இந்த உறுதிமொழிகள் காப்பாற்றப்பட்டிருக்கு என்று விளக்கமாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்களா? எதுவும் கிடையாது. ஆனால் நான் இன்னும் கேட்கிறேன், மாநில உரிமைகள் பறிபோய் கொண்டிருக்கிறது. அந்த பறிபோய் கொண்டிருக்கக்கூடிய இந்த உரிமைகளை காப்பாற்றுவோம், மாநில உரிமைகளை பெற்று தருவோம் சொல்லி இருக்கிறாங்களா? கிடையாது. நீட் தேர்வை பற்றி ஒரு வார்த்தை அதில் இடம்பெற்றிருக்கா? வேலை வாய்ப்பை பற்றி ஏதேனும் ஒரு பெயருக்காக ஒப்புக்காக சொல்லப்பட்டிருக்கா? கிடையாது. சென்ற தேர்தலை போல கனவு காணக்கூடிய வகையில் தான் சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறார். அது என்ன திட்டம்? கனவு காணுகிற திட்டம். அதை அறிவிச்சிருக்கிறார் இந்த தேர்தல் அறிக்கையில். நீங்கள் ஒருவேளை படிச்சிருக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னா, 2030க்குள்ள, இப்போ 2019, நல்லா யோசனை பண்ணீங்க, 2030க்குள்ள இந்தியா பொருளாதார நாடாக மாறிடும். எப்போ? 2030க்குள்ள. அதே மாதிரி 2025க்குள்ள இந்தியா அமெரிக்கா போல மாறிடும். 2032க்குள்ள அமெரிக்கா பொருளாதாரத்தை இந்தியா எட்டும். 2022க்குள்ள விவசாயிகளுடைய வருமானம் இரட்டடிப்பாகும். 2022க்குள்ள நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வீடு. எப்போ? 2022க்குள்ள. இப்போ 2019. 2022க்குள்ள வளர்ந்த நாடாக ஆக்குவோம். இப்படியெல்லாம் வெறும் கனவுகள், கற்பனைகள், காகிதங்கள். இந்த நிலையில தான் இன்றைக்கு தேர்தல் அறிக்கை வந்திருக்கே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வராரு, இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்காக அடிக்கடி வராரு. 5 வருஷத்தில் அவர் பிரதமராக வந்ததற்கு பிறகு வெளிநாட்டில் தான் அதிகம் இருந்திருக்கிறாரு. அந்த பயணத்தை தான் அதிகம் மேற்கொண்டிருக்கிறாரு. அதற்காக மக்களுடைய வரிப்பணம் கோடி கோடியாக செலவு செய்யப்பட்டிருக்கு. அவரை இந்தியாவினுடைய பிரதமர் சொல்லக்கூடாது, இனிமே வெளிநாடு வாழ் பிரதமர் தான் சொல்லணும். ஆக வெளிநாட்டிலே குடியிருக்கக்கூடிய நிலையில தான், வெளிநாட்டுக்கு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நிலையில தான் அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தை கழித்திருக்கிறாரே தவிர வேற அல்ல. ஆக இப்போ நாடு முழுவதும் சுற்றி சுற்றி வரீங்களே, தேர்தல் பிரச்சாரத்திற்காக வரீங்களே, வாய்க்கு வந்தபடியெல்லாம் இப்போ பிரச்சாரத்தை நடத்துறீங்களே. ஆக அப்படி பிரச்சாரத்தை நடத்தக்கூடிய ஐயா மோடி அவர்களை நான் உங்களை பார்த்து ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன். நீங்கள் 2014 பிரதமராக இருக்கிறீங்க. முடிஞ்சு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு பதவி ஏற்கிற நாள் என்னைக்கு தெரியுமா? தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் ஜூன் 3ஆம் தேதி. அன்றோட உங்க கதை காலி, உங்க சாப்டர் க்ளோஸ். ஆக 2014 நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. 2015 ஒரு வருஷம் என்ன செஞ்சீங்க? சரி, அதற்கடுத்து 2016 என்ன செஞ்சீங்க? 2017 ஏதாவது செஞ்சீங்களா? 2018 ஏதாவது சொல்ல முடியுமா? 2019 என்ன செஞ்சு கிழிச்சிங்க? இதை நீங்க சொல்லணும். ஆனா அதற்குள்ள எங்க போயிட்டீங்க? 22க்கு போயிட்டீங்க, 2022க்கு போயிட்டீங்க, 23க்கு போயிட்டீங்க, 24க்கு போயிட்டீங்க, 30க்கு போயிட்டீங்க, 32க்கு போயிட்டீங்க, 47க்கு போயிட்டீங்க. ஆக இதெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற. அதனால தான் நான் அடிக்கடி பல கூட்டங்களை சொல்றது உண்டு, மோடியை யாரும் மோடின்னு கூப்பிடாதீங்க, மோசடின்னு கூப்பிடுங்க. ஆக தனிப்பட்ட மோடியை நான் சொல்றேன் நினைக்க வேண்டாம். தனிப்பட்ட முறையில் தரக்குறைவாக தாக்கி பேசுகிற பழக்கத்தை கலைஞர் எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கல. நீங்கள் பிரதமராக இருக்கிறீங்க, நாட்டினுடைய